உறவு 13. பிரகாசம் அளித்த 3 நாள் கெடு நாளையோடு முடிவடைவதால் தன் சேமிப்பு, நண்பர்கள், உடன் பணிபுரிவோர் என்று பலர் மூலமாக சிறுக சிறுக 12 லட்சம் வரை புரட்டிய சரணுக்கு மீதி பணத்திற்கு என்ன செய்ய என்று புரியவில்லை. அதையே யோசித்தபடி இருந்தவனுக்கு அப்போதுதான் எழிலின் நினைவு வர உடனே அவனுக்கு அழைத்தான். பயண களைப்பில் அலர்வழி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க புது சூழலில் உறக்கமின்றி தவித்துக் கொண்டிருந்த அவிரனை உறங்க வைக்க முயன்று கொண்டிருந்தான் அகநிழலன். அவன் கைபேசி ஒலிக்க அதை மியூட்டில் போட்டவன் குழந்தையை தட்டி கொடுத்தபடி அறையில் நடைபயின்று அடுத்த சில நிமிடங்களில் அவிரனை உறங்க வைத்தான். அதன் பின் சரணுக்கு அழைத்தவன், சொல்லு சரண், என்ன விஷயம், இத்தனை கால் பண்ணியிருக்க என்றான். ஹலோ அண்ணா, கொஞ்சம் அவசரம், உங்களை உடனே பார்க்கணும், வீட்டுக்கு வரட்டுமா என்று சரண் கேட்கவும், டேய் 2 நாளைக்கு முன்னாடி தானடா திருப்பதிக்கு கிளம்புறோன்னு உன்கிட்ட சொன்னேன், மறந்துட்டியா என்றான். ஓ ஆமால்ல, சாரிண்ணா, நான் ஏதோ ஞாபகத்தில் நீங்கள் சொன்னதை மறந்துட்டேன் என்ற சரணுக்கும் அப்போதுதான் நினைவு வந்தது. அவிரனுக்கு எடைக்கு எடை கொடுத்த காணிக்கையை செலுத்துவதற்காக நாதனின் மொத்த குடும்பமும் திருப்பதிக்கு சென்றிருந்தது. சரணுக்கு இருந்த மனநிலையில் எதையும் யோசிக்காமல் அழைத்து விட்டவன் இப்போது அவர்கள் ஊரில் இல்லாத நேரத்தில் பணம் குறித்து பேசுவதா வேண்டாமா என்ற தயக்கத்தோடு, நாளைக்கு வந்துடுவீங்களாண்ணா என்றான் மெல்லிய குரலில். சரண், என்னடா ஆச்சு உனக்கு? நாங்கள் 2 மணி நேரம் முன்னதான் வந்தோம். வந்ததும் மாமி கதிர் எல்லாரையும் சேவை செய்கிற இடத்துல விட்டுட்டு கொஞ்சம் முன்னதான் ரூமுக்கு வந்தோம். எங்களுக்கு நாளைக்கு காலையில தான் தரிசனம். மாமியெல்லாம் திரும்ப வர்றதுக்கு சாயங்காலம் ஆகிடும். அதுக்கப்புறம் சூழல் பார்த்து தான் நைட் ட்ராவல் பண்ணுறதா இல்லை ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் கிளம்புறதான்னு முடிவு பண்ணணும். எப்படி பார்த்தாலும் நாங்கள் ஊருக்கு வர மறுநாள் ஆகும்னு நினைக்கிறேன். சரி சொல்லு, என்ன விஷயம், எதுக்கு கூப்பிட்ட, ஏதாவது அவசரமா என்று எழில் கேட்கவும், ஆமாண்ணா, கொஞ்சம் அவசரமாக பணம் தேவைப்படுது. அதுதான் நீங்கள் ஊரில் இருக்கீங்கன்னு நினச்சி உங்ககிட்ட கேட்கலான்னு கூப்பிட்டேன். சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் என்று அவன் அழைப்பை துண்டிக்க போக, எவ்வளோடா வேணும் என்றான். அண்ணா என்ற சரண் தன் மீதுள்ள நம்பிக்கையால் எவ்வளவு என்று கேட்பவனுக்கு பதிலளிக்க முடியாத நிலையில் இருந்தான். டேய், எவ்வளோ வேணும்னு மட்டும் சொல்லு என்று மீண்டும் கேட்கவும், அண்ணா ஒரு 8 லட்சம் கிட்ட தேவைப்படுது என்றதில், சரிடா, அவசரமா இல்லை வீட்டுக்கு வந்த அப்புறம் கொடுத்தா போதுமா என்றான். ரொம்ப அவசரம்னா, இப்போவே கிடைச்சாலும் சரி, இல்லை நாளைக்கு காலையில் கிடைச்சா கூட நல்லா இருக்கும் என்று சரண் சொல்லவும் புருவம் நெறிப்பட தனக்குள் கணக்கிட்ட எழில், பேங்க்ல ஒரு 7 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுவும் இப்போ என்று நெற்றியை நீவியவன், சரி, நான் இப்போ உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புகிறேன், என்னோட ஃப்ரெண்டு தான், நீ காலையில் அவரை போய் பாரு, பணம் கொடுப்பாரு, வாங்கிக்கோ என்ற போதே அவிரன் தூக்கத்தில் வீறிட்டு அழ அவனை தட்டி கொடுத்தபடி, சரிடா, குழந்தை அழறான், நீ அவர்கிட்ட வாங்கிக்கோ, நான் ஊருக்கு வந்து பேசுகிறேன் என்றான். தேங்க்ஸ்ண்ணா என்றவனின் மனதில் அது நேரம் வரை அழுத்தி கொண்டிருந்த பாரம் நீங்கிட அடுத்த நாள் எழில் கூறிய நபரை சந்திக்க சென்றான். அவரோ அவசர வேலையாக வெளியில் கிளம்பியிருந்தவர் மதிய பொழுதுதான் திரும்பியிருந்தார். அவர் வந்ததுமே பணத்தை பெற்றுக்கொண்டு அவசர அவசரமாக ஊருக்கு கிளம்பி சென்றான். அன்று மாலை பூஜை என்று கீர்த்திக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் நிஜத்தில் அங்கு நடந்து கொண்டிருந்தது என்னவோ கீர்த்திக்கும் அமைச்சரின் மகனுக்குமான நிச்சயதார்த்த நாடகத்திற்கான ஏற்பாடுதான். ஆம், நாடகமே, அதுவும் அமைச்சரின் முழு ஒத்துழைப்புடன். இதுவும் சரணை வீழ்த்துவதற்காக பிரகாசம் எய்த போகும் அஸ்திரமே. அனைத்தும் அவரின் திட்டத்தின்படி சரியாக சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஓரிரு முறை அமைச்சரின் குடும்பம் வீட்டிற்கு வந்திருப்பதாலும் அவர்கள் குடும்பத்துடன் கீர்த்திக்கு நல்ல பரிச்சயம் உண்டு என்பதாலும் அவர்களும் பூஜையில் கலந்து கொள்ள வேண்டி வந்துள்ளனர் என்ற பிரகாசத்தின் வார்த்தைகளை உண்மை என்று நம்பியிருந்தாள் கீர்த்தி. பிரகாசம் அவளிடம் அமைச்சர் மகன் மகேஷை அழைத்து சென்று மாடியில் இருக்கும் தனி அறையில் உள்ள முக்கிய கோப்புகளை காண்பிக்குமாறு சொல்லவும் அவளும் தந்தையின் கட்டளையை ஏற்று மகேஷுடன் மாடிக்கு சென்றிருந்தாள். மதியம் சரண் சென்னையிலிருந்து கிளம்பியதுமே பிரகாசத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட அடுத்த 2வது மணி நேரம் அவன் வீட்டிற்குள் சரவணனுடன் சத்தமில்லாமல் நுழைந்திருந்தார் பிரகாசம். சொந்தத்தில் ஒரு துக்க நிகழ்வென்பதால் கலைவாணி தன் தம்பியுடன் ஊருக்கு சென்றிருந்தார். 2 நாட்களாக உடல்நிலை சரியில்லாததால் வீட்டிலேயே இருந்த சிதம்பரம் தற்போது உடல்நிலை தேறியதும் கலைவாணியை அழைக்க வேண்டி அவசரமாக கிளம்பிக் கொண்டிருந்தார். எதிர்பாராத விருந்தாளியாக வீட்டினுள் நுழைந்த பிரகாசத்தை கண்டதும், அடடே, வாங்க தம்பி, வாங்க, நல்லா இருக்கீங்களா, இன்னும் 2 நாள்ல நானே வரலான்னு இருந்தேன் என்று புன்சிரிப்புடன் அவரை வரவேற்று நாற்காலியில் அமர சொன்னார்.
ஒரு முறை சிதம்பரத்தை அழுத்தமாக பார்த்த பிரகாசம் மறுநொடியே நாற்காலியை எட்டி உதைத்த வேகத்தில் அது அப்பெரியவரின் நெற்றியை பதம் பார்த்து குபுகுபுவென குருதியை வெளியேற்றியிருந்தது. என்ன ஏது என்று எதுவும் புரியாமல் அதிர்ச்சியோடு பிரகாசத்தை பார்க்க, சிதம்பரத்தை நெருங்கிய பிரகாசத்தின் விழிகளோ இரையை வேட்டையாடும் சிறுத்தையாய் மிளர்ந்தது. ஏண்டா என்று ஆரம்பித்த பிரகாசம் அடுத்து பேசியவை அனைத்துமே காதை கூச செய்யும் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள். அதை கேட்க முடியாமல் கூசி போய் காதை பொத்திக்கொண்ட 75 வயது மனிதரின் சப்த நாடியும் ஒடுங்கி போக, எதிர்பாரா அதிர்ச்சியில் அவரது தேகம் வெடவெடக்கத் தொடங்கியது. அதிலும் அவர் விழிகளை கவ்வியிருந்த அச்சமும் அதிர்ச்சியும் ரணமும் அவர் வயதிற்கு கொடிதிலும் கொடிது. பிரகாசம் கத்தவில்லை, ஆர்ப்பரிக்கவில்லை. ஆனால் சத்தமே இன்றி சிதம்பரத்தின் நெஞ்சுக்குள் அழுத்தமாய் அமிலம் தோய்ந்த கத்தியாக வார்த்தைகளை இறக்கி அவர் உயிரை சிறுக சிறுக பருகியிருந்தார். அவர் வாயிலாக மகனின் காதலை அறிந்த சிதம்பரத்தின் மனம் வெதும்பியது. ஒற்றை மகனின் ஆசையையும் அதற்கு தானே எமனாகி போனோமே என்ற எண்ணமே மற்றதை பின்னுக்கு தள்ளி அவரை வதைக்க சிதம்பரத்தின் விழிகளில் சொல்லென்னா வழி. தன் வயதிற்கு பெற்ற 4 பெண்களை வசதிக்கு ஏற்ப மனம் முடித்து கொடுத்து பேரன் பேத்தி எடுத்த மானமுள்ள மனிதரை பிரகாசத்தின் அமில வார்த்தைகள் அரை உயிராய் ஆக்கியிருந்தது என்றால் மிகையல்ல. டேய், இன்னும் 1 வாரத்துக்குள்ளே என் கைக்கு பணம் வந்தாகணும், இல்லை என்ற பிரகாசத்திடம், தம்பி 1 வாரத்தில் எப்படி என்றவருக்கு அதிர்ச்சியில் பேச முடியவில்லை. அப்போது வீட்டினுள் நுழைந்த வைதேகியையும் சிதம்பரத்தின் பேத்திகளையும் கண்ட பிரகாசத்தின் அதரங்கள் கடனை அடைப்பதற்கான வழியை முணுமுணுத்தது. அது சரியாக சிதம்பரத்தின் செவியை சென்று சேரவும் அது நேரம் வரை வயோதிகத்தாலும் அதிர்ச்சியாலும் பேச முடியாமல் இருந்த மனிதர் பிரகாசத்தின் வார்த்தைகளை கேட்டு சிலிர்த்தெழுந்து அவர் சட்டையை பிடித்து, டேய் என்னடா சொன்ன என்றபடி அவரை அடிப்பதற்காக கை ஓங்கியிருந்தார். ஆனால் அவர் கரத்தை லாவகமாக பற்றி திருப்பிய பிரகாசம் மீண்டும் வைதேகியையும் பெண் குழந்தைகளையும் அழுத்தமாக பார்க்க, அவன் பார்வையில் கூசிய வைதேகி குழந்தைகளை அறையினுள் கூட்டி சென்றார். அதே நேரம் பிரகாசம் சிதம்பரத்திடம், ஏண்டா அதான் கைவசம் நல்ல தொழில் வச்சிருக்கே, அப்புறம் ஏண்டா என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன்னு கேட்டேன் என்று அவர் கையை விட்டவர் சிதம்பரத்தின் கழுத்தை பிடித்து, கடனை அடைக்க துப்பில்லாத நீ என்ன கை ஓங்குறியா, கொன்னுடுவன் நாயே என்றவரை வைதேகி ஓடி வந்து தடுத்திருந்தார். முதலில் இல்லை என்றாலும் அறையினுள் நுழைந்த போது பிரகாசத்தின் வார்த்தைகளை அவரும் கேட்டிருந்தாரே. எத்தகைய கொடிய வார்த்தைகள்! இவன் மனிதனா மிருகமா என்று அருவருத்து போன வைதேகிக்கு தந்தையின் நிலை பதறச் செய்திருந்தது. அதற்கேற்றபடி வைதேகி பிரகாசத்தின் கையை அகற்றவும், கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்டதில் துடிதுடித்து போன சிதம்பரத்தின் விழிகள் நிலைக்குத்தி போனது. அதிவேகத்தில் துடித்த இருதயத்தின் துடிப்பும் குப்பென்று வியர்த்திருந்த அவர் முகமும் வைதேகிக்கு தவறான செய்தி சொல்ல உடனே தந்தையை தாங்கி பிடித்திருந்தார். ஜீவனற்ற விழிகள் இத்தனை காலம் கட்டி காத்த மரியாதையை தன் பெண்கள் பேத்திகளை நோக்கி வீசப்பட்ட வார்த்தைகளில் கதறி துடித்துக் கொண்டிருந்தது. இதோ பிரகாசம் எய்திய அடுத்த அஸ்திரமும் கச்சிதமாய் இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை கண்டவர் மேலும் எதையோ கூறிவிட்டு சிதம்பரத்தின் வீட்டிலிருந்து கிளம்பிய அதே நொடி சரண் ஆரணியில் கால் பதித்திருந்தான். வீட்டிற்குள் நுழைந்த சரணை வரவேற்றது என்னவோ வைதேகியின் கண்ணீர் சுமந்த முகமும் அப்பா அப்பா என்ற அழைப்பும் தான். வீடே மயான அமைதியில் இருக்க நெற்றியில் வழிந்த குருதியோடு கீழே அமர்ந்திருந்த சிதம்பரத்தை கண்டு திடுக்கிட்டு போன சரண் ஓடி சென்று அவர் முன் மண்டியிட்டு, அப்பா என்னப்பா ஆச்சு என்று அவர் தோலை தொட்டான். மகனின் தொடுதல் அவர் உயிரை மீட்டெடுக்க ஏதோ பிரம்மையிலிருந்து விடுபட்டவராக கனத்த இதயத்துடன் மௌனமாக கண்ணீர் வடித்தார். சரணோ அவர் காயத்தில் இருந்து வழிந்த குருதியை துடைத்தபடி, என்னப்பா இது, எப்படி உங்களுக்கு அடிபட்டுச்சு என்றான். பதிலின்றி மகனையே கண்கள் நிறைய பார்த்து கொண்டிருந்த சிதம்பரம் பின் சரண் வைதேகி இருவரின் தலையிலும் தன் கரத்தை வைத்து, வேண்டா, இன்னொரு முறை இந்த பாவிய அப்பான்னு சொல்லாதீங்க என்று உயிர் வலியோடு சொன்னவர், நான் அந்த தகுதியை இழந்துட்டேன் என்று தன் கரத்தால் முகத்தில் ஓங்கி அறைந்தபடி, நான் நல்ல அப்பா இல்லை, என்னை அப்படி கூப்பிடாதீங்க என்று கதறினார். சரணுக்கோ அவர் செய்கை எதனால் என்று சுத்தமாக புரியவில்லை. நிறுத்துங்கப்பா, என்ன நடந்தது, எதுக்காக இப்படி பேசுறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, திடீர்னு ஏன் இப்படி, நீங்க தான் பெஸ்ட் அப்பா, அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் என்று கண்ணீர் கசைய அவரை அணைத்து கொண்டவன், ஏன்பா கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க என்றவனின் குரலும் இறங்கி போயிருந்தது. சிதம்பரத்தின் கரங்களை பிடித்த வைதேகி, அப்பா
இன்னொரு முறை இப்படி பேசாதீங்க. வேண்டாம்ப்பா. நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க என்று வைதேகியும் சரணும் எத்தனையோ அவரை தேற்ற முற்பட்டாலும் தன் அரற்றலை நிறுத்தாதவர் உள்ளுக்குள் தம் மக்களை நோக்கி வீசப்பட்ட வார்த்தைகளை எண்ணி மருகி மருகியே உருக்குலைந்து கொண்டிருந்தார். அவர் முகத்தை பற்றிய சரண், என்னப்பா ஆச்சு உங்களுக்கு, சொல்லுங்க என்றிட, ஐயா, தவ இருந்து பெத்த உனக்கு வயசுல தான் வளமான வாழ்க்கையை கொடுக்க முடியாத பாவி ஆகியிருந்தேன் என்று நெஞ்சை இறுக்கமாக பிடித்தவர், ஆனா நானே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையையும் கெடுத்துட்டேனே என் சாமி என்று அவன் விருப்பப்பட்ட பெண்ணை கரம் சேர முடியாததற்கு தானே காரணம் என்று முழுதாக நம்பிய மனிதர் சரணை ஆற தழுவி குழந்தையாய் தேம்ப அவர் கண்ணீர் சரணின் சட்டையை நனைத்தது. நான் ஒரு பாவியா, மா பாவி, இந்த பாவியை மன்னிச்சிடு என்று அவனிடமிருந்து விலகி சரண் முன் கை கூப்பினார். அப்பா, என்னப்பா என்னென்னமோ பேசுறீங்க, நீங்க என்னப்பா பண்ணீங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று சரண் அவரை தேற்ற அவரோ வைதேகியிடம் திரும்பி தாயி என்று நெஞ்சம் விம்ம பார்த்தார். ஆனால் அவர் செவிகளிலோ பிரகாசத்தின் வார்த்தைகள் ரீங்காரமிட்டது. விழிகள் நிலை கொள்ளாமல் அனைத்து புறமும் அலைபாய்ந்திட, என் பொண்ணு, பேத்தி என்று தன் கரங்களால் முகத்தில் அரைந்து கொண்டவர், நான் கேடு கட்டவன் என்றார். அவர் இதழ்கள் கதறி துடித்தாலும் கண்களில் இதற்கு மேல் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்பதாக கண்ணீரும் வற்றி போயிருந்தது. தன் பெண்களையும் அவர்களின் குழந்தைகளையும் மூலதனமாக்கி அதன் வருமானத்தில் கடனை அடை என்ற பிரகாசத்தின் வார்த்தைகள் ஒரு தந்தையாய் தான் கொண்ட பிறவியையே நிந்தித்து மனதளவில் அவரை முழுதாக மரணிக்கச் செய்திருந்தது. அவர் அளவில் இப்பூமியில் இனியும் ஜீவிக்க தகுதியில்லாத பாவியாகவே தன்னை கருதியிருந்தார் சிதம்பரம். தாயி என்று ஏதோ கூற வந்தவர், எனக்கெல்லாம் எந்த ஜென்மத்திலும் மன்னிப்பில்லை, மன்னிப்பே இல்லை ராசாத்தி என்றவரின் தொண்டை அடைக்க குரலை செருமியவர் மூச்சை எடுக்க சிரமப்படுவதை கண்ட சரண், அப்பா என்று அவர் முதுகை நீவி விட்டான். இல்லை இல்லம்மா என்று கதறியபடி இரு கரங்களையும் தலைக்கு மேல் உயர்த்தியவர், என்னை மன்னிச்சிடு தாயி என்று வைதேகியின் பாதங்களை பிடித்தார். உடனே பதறி விலகிய வைதேகி அவரை தடுத்து கரங்களை பிடித்து கொண்டு கதற தொடங்கியிருந்தார். அப்பா, வேண்டாம்ப்பா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? எவனோ வந்து எதையோ பேசுனா அதெல்லாம் நிஜமாகிடுமா? எதையும் நினைக்காதீங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, இந்த மாதிரி பேசாதீங்க, உங்களை விட நல்ல அப்பா எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க, நம்புங்கப்பா என்று சிதம்பரத்தை பிடித்து கொண்டு கதறினார். வைதேகியின் பேச்சில் ஏதோ நடந்திருப்பதை உணர்ந்த சரண், என்னக்கா ஆச்சு, யார் வந்தா, என்ன சொன்னா, ஏன் அப்பா இப்படி நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு என்று சிதம்பரத்தை தன் தோளில் சாய்த்தபடி கேட்டான் சரண். கண்களை துடைத்து கொண்டு பிரகாசம் வந்து பேசி சென்றதையும் தங்கள் மீது படிந்த அவன் பார்வையையும் வைதேகி கூறி முடிக்க, அதே நேரம், பெத்த பிள்ளைங்களை இந்த நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டேனே, எனக்கெல்லாம் மன்னிப்பே இல்லை என்று நெஞ்சை பிடித்தவர், என் பொண்ணுங்களை நானே கலங்கப்படுத்திட்டேனே ஆண்டவா என்று ஓங்காரமாக கத்தியவரின் மூச்சு அது நேரம் வரை கொண்டிருந்த அதீத அழுத்தத்தாலும் குற்ற உணர்வாலும் சட்டென நின்று போனது. நிலை குத்திய விழிகளுடன் சரண் கரங்களிலிருந்து வேறறுந்த மரமாக கீழே சரிந்திருந்தார் சிதம்பரம். அப்பா என்று கதறிக்கொண்டு இருவரும் அவரை பிடிக்க முயல கீழே விழுந்தவரின் மூச்சு நின்று போனதை கண்ட சரணும் வைதேகியும் செய்வதறியாது ஸ்தம்பித்து போயினர். எத்தகைய கொடூரமான மரணம் இது! இது நாள் வரை வாழ்ந்த வாழ்வை 1 மணி நேரத்தில் புரட்டி போட்டு தங்களுக்காகவே அருப்பாடுபட்ட ஜீவனின் உயிர் தங்கள் எதிரில் பிரிந்த வலி ஒரு புறமெனில், வலி, வேதனை, குற்ற உணர்வு, தகுதியற்றவன் என்ற எண்ணத்தோடு அவரது இறுதி பேச்சுக்களையும் கண்ணீரையும் கண்டவர்கள் எத்தகைய அழுத்தத்துடன் குற்ற உணர்வுடன் அவ்வுயிர் உடலை விட்டு நீங்கியது என்பதில் முழுதாக உடைந்து போயினர். வைதேகி என்ன தடுத்தும் கேளாமல் தந்தையின் இழப்பிற்கு காரணமான பிரகாசத்தை கொல்லும் வெறியோடு கட்டுக்கடங்கா சீற்றத்துடன் வரும் சரணை எதிர்பார்த்து அவனுக்காக தோட்டத்திலேயே காத்திருந்தார் பிரகாசம். அங்கே வந்ததுமே கையோடு கொண்டு வந்திருந்த 20 லட்சம் அடங்கிய பணத்தை பிரகாசத்தின் முகத்தில் விட்டெறிந்த சரண், நான் தான் பணத்தை கொண்டு வரேன்னு சொன்னனேடா, எங்க அப்பாவை எதுக்குடா என்றபடி அவரை கீழே தள்ளி சரமாரியாக தாக்கத் தொடங்கினான். அழுது சிவந்து வீங்கி இருந்த அவன் முகம் பிரகாசத்தை குழப்பமடைய செய்திருக்க, மனுஷனா நீ, இதோ உன் 20 லட்சத்தை கொடுத்துட்டேன், எங்க அப்பாவை திருப்பி தாடா, திருப்பி தாடா, தாடா என்று ஆக்ரோஷத்துடன் பிரகாசத்தின் முகத்தில் தாக்கத் தொடங்கினான்.
மௌனமாக அவன் தாக்குதலை பெற்றுக் கொண்டிருந்த பிரகாசம் சரண் தந்தையை திரும்ப கேட்டதில் என்ன நடந்தது என்பது புரிபட அதற்காக சிறிதும் வருந்தாதவர் அந்நேரம் அதை எவ்வாறு கையாள்வது என்று விரைவாக கணக்கிடத் தொடங்கினார். இங்கு சரணின் கர்ஜனை மாடியிலிருந்த கீர்த்தியை எட்டியது. சத்தம் வந்த திசையை நோக்கி எட்டி பார்த்தவள் அங்கு சரண் தன் தந்தையை ஆவேசத்துடன் கண்மூடித்தனமாக தாக்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு திகைத்து போனவளாக அவசரமாக கீழே வந்தாள். அவளை பின்தொடர்ந்து மகேஷும் இறங்கி வந்தான். கீழே அமைச்சர், அவர் மனைவி தீபிகா என்று யாருக்கும் அடங்காமல் பிரகாசத்தை சரமாரியாக தாக்கத் தொடங்கிய சரண் அப்போதும் சீற்றம் தணியாதவனாக ஒரு கட்டத்தில் அங்கிருந்த கடப்பாறையை எடுத்து அவர் நெஞ்சை குறிபார்த்து ஓங்கியிருந்தான். தம்பியின் மூர்க்கத்தனம் எங்கே அவனுக்கு பாதகமாகி விடுமோ என்று பதறிய வைதேகி தன் கணவனுடன் அங்கே வந்து சேர்ந்தவர் சரண் கையில் இருந்த கடப்பாறையை பார்த்து பதறிப்போனார். தந்தையின் இழப்பு ஈடு செய்ய முடியாததுதான். அதற்காக வாழ வேண்டியவனின் வாழ்வை அழிப்பது முட்டாள்தனம் அல்லவா? சரண், என்ன காரியம் பண்ற, விடுடா என்று சொல்லவும், அக்கா நீ விடுக்கா, இவன மாதிரி கேவலமான பிறவி இருக்கவே கூடாது, அப்பாவ என்று மீசை துடிக்க தொடங்கியவன் கண்ணீரை புறங்கையால் துடைத்தபடி, இவனை கொன்னாதான் என் ஆத்திரம் தீரும் என்று கர்ச்சித்தான். அவரோ, சரண் என்ன பேசுற, அவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போய் உன் வாழ்க்கையை தொலைக்க போறியா? இனிமே எங்களுக்காக இருக்கிறது நீ மட்டும்தான். உன்னை இழந்துட்டு உன் வாழ்க்கை அழியறத பார்த்துட்டு எங்களால் எப்படிடா இருக்க முடியும்? ஆண்டவன் இருக்கான், இவன் பண்ணின கொடுமைக்கு வலிக்க அவனே கூலி கொடுப்பான். ஆனால் உன் கையை கரப்படுத்திக்காத. நீ இல்லாத வாழ்க்கைய அம்மா எப்படி ஏற்றுப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடா என்று வைதேகி சொல்லவும், அப்போதுதான் தாயின் நினைவு வர கடப்பாறையை கீழே இறக்கியவன் அடுத்து பிரகாசத்தை தூக்கி நிறுத்தி மீண்டும் புரட்டி எடுக்க தொடங்கியிருந்தான். சரணின் கைவண்ணத்தில் பிரகாசத்தின் சட்டை கிழிந்து உடலெங்கும் ரத்தம் விரவி இருக்க அவர் முகமோ அடையாளம் தெரியாத அளவு மூக்குடைந்து வீங்கி போயிருந்தது. ஆனால் அதையும் மகிழ்வுடனே வாங்கி கொண்டிருந்தார். பின்னே தன் உடலில் ஏற்படும் காயத்தின் அளவு கூட மகளுக்கு சரண் மீதான வெறுப்பும் கூடுமல்லவா? சரண் மூர்க்கத்தனமாக தாக்குவதைக் கண்டு பதறி கொண்டு வந்த கீர்த்தியின் முந்தானை மகேஷின் கைகடிகாரத்தில் சிக்கியது. அவனும் அதை பிரிக்க முயன்றபடி அவள் பின்னே வர கீர்த்தி அதையெல்லாம் கவனிக்கும் மனநிலையில் இல்லை. ஒரு கட்டத்தில் அவள் ஓடிய வேகத்தில் அவள் முந்தானையே கழன்று விடுமோ என்று ஒரு கையால் அதை பிடித்து கொண்டு அவளுக்கு இணையாக மகேஷும் ஓடி வந்து அங்கு சேர்ந்திருந்தான். வெறி கொண்ட வேங்கையாய் வரைமுறையின்றி தாக்கிக் கொண்டிருந்த சரணை நெருங்கி தடுத்த கீர்த்தி தந்தையை தாங்கி பிடித்தபடி, என்ன ஆச்சு மாமா உங்களுக்கு? எதுக்கு பைத்தியக்காரத்தனமா எங்க அப்பா அடிக்கிறீங்க? அவர் என்ன பண்ணாரு என்றாள். ஏற்கனவே பிரகாசம் சரணிடம் கீர்த்தி சரணை தலைமொழுகி மற்றொரு திருமணத்திற்கு முழு மனதாக தயாராகி இருக்கிறாள் என்றும் இன்று அவளுக்கு நிச்சயம் என்றும் சரண் நம்பும் விதமாக கூறியிருந்ததிலேயே கொதித்து போயிருந்த சரணுக்கு அதை உறுதிப்படுத்த வேண்டி அவளுக்கு அழைத்திருந்தான். ஆனால் அவள் அழைப்புகளை இன்று முழுக்க பிரகாசம் கூறியது போல கீர்த்தி ஏற்காமல் தன்னை நிராகரித்ததில் பெரும் கோபம் கொண்டிருந்தான் சரண். என்ன பண்ணானா என்ற ஆவேசத்துடன் கீர்த்தியை பார்க்க அவளோ தலை முதல் கால் வரை சர்வ அலங்காரத்துடன் வந்து நின்றிருந்தாள். அவள் பின்னே இருந்தவனின் கையில் கீர்த்தியின் முந்தான இருப்பதை கண்டவனின் கோபம் கரையை கடந்தது. தன் தந்தையின் உயிரை பறித்துவிட்டு தன்னையும் தூக்கி எறிந்துவிட்டு இங்கு நிச்சயம் நடத்த தயாராகி இருப்பவளின் மீது அவனது ஒட்டுமொத்த கோபமும் திரும்பியது. உச்சகட்ட வெறுப்புடன் அவளை பார்த்தவன், நேத்து நான், இன்னைக்கு இவன், நாளைக்கு யாருடி என்று ஆவேசத்துடன் கேட்க கீர்த்தியோ அதிர்வோடு நின்றிருந்தாள். பேசாத, ஏதாவது பேசின இருக்கிற ஆத்திரத்துக்கு இவன் கூட சேர்ந்து உன்னையும் கொன்னுடுவேன். சே, எவ்வளோ நம்பினேண்டி உன்னை, ஆனா உனக்கெல்லாம் நான் என்றவனின் காதல் மனம் சில்லு சில்லாக உடைந்தது. அதில் மேலும் தொடர முடியாத ஆத்திரத்தையும் தன் கையில் இருந்த பிரகாசத்தின் மீது காட்டத் தொடங்கினான் சரண். தீராசினத்தோடு பிரகாசத்தின் கழுத்தை வளைத்து வயிற்றில் மீண்டும் குத்துவிட்டவன் அவர் முகத்தில் தொடர்ந்து ஓங்கி அறைந்து வரைமுறையின்றி தாக்கத் தொடங்கினான். நிறுத்துங்க என்று சரணின் கரத்தை பிடித்த கீர்த்தி அவனை ஓங்கி அறைந்திருந்தாள். அதன் பின் பிரகாசம் திட்டமிட்ட காட்சிகள் அடுத்தடுத்து அரங்கேற இறுதியில் அவர் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறியது. அதில் கண்ணுக்கு புலப்படாத புன்னகையோடு அவர்களை பார்த்திருந்தார் பிரகாசம். பணம் இறைந்து கிடப்பதை சுட்டிக்காட்டிய கீர்த்தி தன் தந்தையின் நல்ல மனதை பற்றி கூற ஆரம்பிக்கவும் அதை தொடர்ந்த ஆவேசத்துடனான இருவருக்குமான பேச்சுக்கள் முற்றி ஒரு கட்டத்தில் அவளை தன்னுடன் வருமாறு அழைத்தான் சரண். ஆனால் எதையும் செவி கொடுத்து கேட்க விழையாத கீர்த்தி தன் தந்தையை தவிர வேறு யாரும் தனக்கு முக்கியமில்லை,
என்று சொல்லி சரணை அவள் வீட்டை விட்டு மட்டுமின்றி வாழ்வை விட்டும் வெளியேறுமாறு கூறியிருந்தாள். அனைத்தையும் எண்ணி பார்த்த கீர்த்திக்கு இப்போது தன் முட்டாள்தனம் புரிபட்டாலும் எதையும் மாற்ற முடியாது என்பதால் அவளது இந்நிலைக்கு கண்ணீரை துணையாக்கி மனதோடு மட்டுமே சரணுடன் வாழத் தொடங்கியிருந்தாள்.